இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னா பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள். பில்டிங் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸுக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இதில் உங்களுக்கு முதல்ல கிடைக்கக்கூடிய விஷயம், என்ன மாதிரியான நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கிடைக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கும். நம்பர் 2, கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸுக்கு நமக்கு ரைட் பீப்புள் வேணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு when you do network with the business people you will get it. நம்பர் 3, ட்ரஸ்டட் சப்ளையர்ஸ் கிடைப்பாங்க. இப்போது என்னுடைய பிஸ்னஸில் கேஷ் கொடுத்து வாங்கிட்டு இருந்தேன் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்லாம். when I connect with the business networking, அங்கே ஐ ஃபைண்ட் அவுட் சம் ஹார்ட்வேர் சப்ளையர்ஸோட பிக் ஓனர்ஸ்லாம் 2-3 பேரை மீட் பண்ணேன். ஸோ தே டிசைடட் டு சப்போர்ட் மீ ஆன் கிரெடிட் பேசிஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Otherwise, I am not going to meet them. If I didn't do networking, I may not get these kind of people. Number 3, when you connect with the people, especially in the business networking, உங்களுக்கு we will get enough information about the projects, என்ன மார்க்கெட் சினாரியோ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டில் சொல்லுவாங்க. ஒரு நியூ ப்ராஜெக்ட் லான்ச் ஆகிருக்கும், அதில் உடையான எந்த மாதிரி இடங்களில் இருக்குது, அங்கே என்ன மாதிரியான ஆட்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, யார் யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணுவாங்க. நம்பர் 4, சால்விங் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுவோம். நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளோட நெட்வொர்க்கிங் செய்யும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது ஃபினான்ஸில், இல்லை இந்த மாதிரியான எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது ஆப்ரேஷன்ஸில், ஹவு யூ கேன் ஹெல்ப் மீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேச்சராகவே ஹியூமன் பீயிங் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ரியாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீ இப்படி செஞ்சனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு சொல்யூஷன் எக்ஸ்பர்டைஸ்லேருந்து கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த டாப் 5 திங்ஸ் when you do business networking with the business people. ஸோ இந்த பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த பிஸ்னஸ் பீப்புளில் நமக்கு கிடைக்கக்கூடிய டாப் 5 திங்ஸ் என்னலான்னா, நம்பர் 1, you can generate a new clients, new leads. Number 2, you will get a skilled people for your critical positions. Number 3, you can have a connections with the skilled suppliers with the good credit facility based on your trust. Number 4, valuable information about the projects for your business or in the industry, market industry என்ன இருக்குங்கிறது தெரியும். Number 5, very important, they will assist you to solve the problem whatever you are facing in your கரண்ட் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கான சொல்யூஷனை நீங்கள் அங்கங்கே தேட வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் உள்ள பிஸ்னஸ் பீப்புளை டிஸ்கஸ் பண்ணும்போது, இஃப் தே ஃபேஸ் அண்ட் ஹவு தே சால்வ் அண்ட் ஹவு தே சக்சீடட்ங்கிறத சொன்னாங்கன்னா தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. இந்த வாரத்துக்கான கோட் என்னென்னா, நாம் பாசிட்டிவாகவும் எந்தூசியாஸ்டிக்காகவும் உற்சாகத்தோடையும் பாசிட்டிவாகவும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மக்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விருப்பப்படுவாங்க. இது யார் சொல்லியிருக்காருன்னா, ஜெஃப் கெல்லர் சொல்லியிருக்காரு. அன்புடன் ரியாஸ்.